அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக பூமி சேனல். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஷ்ணுமாயா ராஜகுட்டி சொல்கின்ற விஷ்ணுமாயா சாத்தனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஷ்ணுமாயா சாத்தன் எந்த மாதிரி பூஜைக்கு என்ன மாதிரி இது சாமி நிவர்த்தி கொடுப்பாருன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, சாத்தனில் நிறையா சாத்தன்கள் இருக்குது சரிங்களா? சாத்தானில் 390 சாத்தன்கள் இருக்குது. அது 1008 சாத்தான் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சாத்தன்னா 390 சாத்தன்கள் தான் சாத்தான்கள் இருக்குது. ஆனால் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஒவ்வொரு சாத்தான்களும் ஒவ்வொரு வேலை செய்யும். இப்போ கருங்குண்டி சாமி இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு வேலை செய்வார். கருங்குண்டி சாமி நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு வேலை செய்வார். அவர் எப்படின்னா எதிரிங்களில் முடக்கி, இப்போ ஒரு ஏவல் இருக்குன்னா அந்த ஏவலை நவுத்தி எதிரிங்களை முடக்கி பண்ணுவார். அது சப்ஜெக்ட் வேறு. அவருக்கு படையலும் வேறு. கருங்குட்டி சாத்தான் படையலும் வேறு. ஆனால் விஷ்ணுமாயா சாத்தான் படையல் வேணும். ஆனால் கருங்குட்டி சாத்தான் படையல் பார்த்திங்கன்னா டைமிங் மாறும், படையல் மாறும். விஷ்ணுமாயா சாத்தானுக்கும் டைமிங் மாறும், படையல் மாறும். அது ஒரு விஷயம். இந்த விஷ்ணுமாயா சாத்தன் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னா, மெயினாக விஷ்ணுமாயா சாத்தனோட வழிபாடே எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல தொழில் முன்னேற்றத்துக்கு தான் விஷ்ணுமாயா சாத்தன். இந்த விஷ்ணுமாயா சாத்தன் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சாத்தன். ஏன்னா இவர் இருந்தாருனாவே எல்லா சாத்தான்களும் வரும். அது எப்படின்னு எப்படி ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க, விஷ்ணுமாயா சாத்தன் வழிபட்டுட்டு இருந்தவங்க என்னன்னு கேட்குறாங்கன்னா, இதே நான் விஷ்ணுமாயா சாத்தன் தான் நான் கேரளாவில் போய் ஒரு சேலை ஒன்று கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வச்சு வழிபாடு பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. போனால் பூஜை கைக்கே பணம் கட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான். மறுபடியும் என்னங்கிறாங்க, சிலையை எடுத்துக்கிட்டு வாங்குறாங்க, அதனாலே நாங்கள் மறுபடியும் போகிறதில்ல, கொண்டு போய் ஆற்றுல விட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கேரளாவில் இருக்கிறவங்க போனீங்கன்னா உங்கள் பிரச்சனையை சொல்லி ஒரு சிலையை கொடுத்துட்ருவாங்க, அவ்வளோதான். பூஜையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த விஷ்ணுமாயா சாத்தானை பொறுத்தளவுக்கு முறையாக வழிபாடு பண்ணி, முறையாக பூஜை பண்ணுனா எல்லாமே சாதிக்கலாம். விஷ்ணுமாயா சாத்தான் இவர் ஒருத்தர் போதும், எல்லாமே சாதிக்கலாம் சரிங்களா? ஆனால் இப்போ கேரளாலாம் போனீங்கன்னா ஒரு சிலையை மட்டும் கொடுத்துட்டுருவோம். அதுக்கு உண்டான சக்கரங்கள் கொடுக்க மாட்டாங்க, முறையான மந்திரங்கள் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது அப்படியெல்லாம் முறையாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைனாலாம் நீங்கள் வெறுமனே வச்சு அவரோட அனுகிரகத்தில் எதாவது நடந்தால் தானே ஒழிஞ்சு பெருசாலாம் உங்களுக்கு ஒன்றும் அதாவது. ஏன்னா விஷ்ணுமாயா சாத்தன் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் சரி, இப்போ தொழில் துறையில் எந்த தொழில் இருந்தீங்கனாலும் சரி, உங்கள் தொழில் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா? இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய தொழில்கள்லாம் கேட்பாங்க. நாம் என்ன பண்ணுறதோ அவங்களுக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணி தொழில் ஸ்தாபனத்திலே வச்சுக்கோங்க அப்படின்றோம். யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு கபோர்டு மாதிரி வச்சுக்கோங்க. காலையில் வந்தீங்கன்னா பத்தி குச்சி மட்டும் காட்டி நீங்கள் உண்டான தொழில் ஆரம்பிங்க அப்படிங்கும்போது அதை நம்ம கொடுக்கும்போது முறையாக செய்வாங்க. ஆனால் அந்த மந்திரங்கள் நம்ம உச்சாடனம் பண்ணும்போது தான் சாமி நம்மளுக்கு வெளிப்படுவார் சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, சாத்தன் தெய்வத்தை பொறுத்தளவுக்கு நம்பிக்கையாக யார் மனமுருகி நம்பிக்கையாக விஷ்ணுமாயா சாத்தனை கும்பிட்றவங்களும் அவங்கள ஒரு நாளும் சாமி கைவிட மாட்டார். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சாமி சாத்தனை கும்பிட்டா அழிச்சிருங்கிறாங்க. உண்மையானு சாத்தனை கும்பிட்டு அழிச்சிரும் அப்படின்னு இருந்தால் கேரளாவில் இருக்கிறவங்க பூரா சாத்தனை வழிபாடு பண்ணி தான் இன்றைக்கி அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? அழிச்சிருந்தால் எப்படி அவங்க இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு வாரிசு இல்லாத இருந்தால் எப்படி அவங்க வாரிசு வச்சு நடத்துவாங்க? அதெல்லாம் தவறான செயல். சாத்தனை கும்பிட்டா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். ஆனால் முறையாக கும்பிடணும். சாத்தனை முறையாக அவர் தான் நமக்கு தெய்வம், என் தெய்வம் சாத்தன் தான் அப்படின்னு கும்பிடும்போது ஏதோ ஏனா கோடான்னு கொடுத்துட்டாங்க, நம்ம நமக்கு பணப்பிரச்சனை இருக்குது கும்பிட்டா நடந்துடும் அப்படின்னு சொல்லி கும்பிட்றதெல்லாம் சும்மா. அதெல்லாம் நடைமுறைக்கு என் தெய்வம் சாத்தன் தான், என் தெய்வம் விஷ்ணுமாயா சாத்தன் அப்படின்னு சொல்லி கும்பிட்றவங்களும் அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு விஷயம். அதே மாதிரி சாத்தனை கும்பிட்டா அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும். சாத்தன் தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்கும் உங்கள் கூடயே தான் இருக்கும். சாத்தனை அவ்வளோ சீக்கிரம் எவனுமே கட்டி வைக்க முடியாது. நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. இதை சொல்ல வரலாம் மாட்டாங்க வெளியில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் சாத்தனை. ஏன்னா சாத்தன் ஒரு நிமிஷத்தில் ஒரு மந்திரவாதி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான்னா நீங்கள் சாத்தன் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு அவன் மைண்டே திருப்பி விட்டு வந்துடும். இது ஏன்னா மாயா விஷ்ணு மாயா சாத்தன் அப்படியே ஒரு நிமிஷத்துலேயே அவன் புத்தி அவங்ககிட்ட இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு வந்துடும். அதுதான் இந்த தெய்வம். இந்த தெய்வத்தை கும்பிட்டு நல்லா வணங்கும் போது உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை பூர்த்தியோ எல்லாமே பண்ணிடுவார்.
இப்போ தொழில் பிரச்சனையா? உங்களுக்கு தொழிலில் வந்து மேன்மைக்கு போகணுமா? அதெல்லாம் பண்ணுவார். தொழில் நல்லபடியாக செல்வாக்காக நடக்கும் சாத்தன் பூஜையை வச்சு பண்ணும்போது. அதே மாதிரி குடும்ப பிரச்சனைனாலும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணும்போது அவருக்கு அதுக்கு உண்டான சக்திகள் வந்து உங்கள் குடும்பம் வந்து பிரிஞ்சிருந்தீங்க கூட எல்லாம் ஒத்துமையாக இருக்கிற அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் இப்போ குடும்பம் 3 பேர் 3 விதமாக இருந்தவங்களெல்லாம் சாத்தன் பூஜையை வச்சு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறோம். ஒரு அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 45 50 வயசுக்குள்ளே வருவோம். அந்த அம்மா சாத்தன் பூஜையை வந்து நாங்கள் கொடுத்தோம், பண்ணாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. சாத்தன் தான் என் தெய்வம், சாத்தன் தான் என் குழந்தையாட்டன்னு சொல்லி வச்சு வழிபாடு பண்ணும்போது, அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனை, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஏவலில் இருந்து எங்கெங்கேயோ போய் கூட்டிகிட்டு போய் பார்த்து கூட நல்லா ஆகல. அந்த அம்மா பூஜையிலேயே அந்த அம்மா நல்லது பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயம். சாத்தன் தெய்வம் வந்து அப்படி தான். அதே மாதிரி கடன் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, சாத்தன் தெய்வத்தை வச்சு வணங்கும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கட்டிடுவார். ஏன்னா விஷ்ணுமாய சாத்தன் பொறுத்தளவுக்கு அந்த சக்தி, ஆகர்ஷண சக்தி அதிகம். அதே மாதிரி இது வந்து சைவத்திலே வழிபாடு பண்ணலாம். எனக்கு கருங்குடி சாமி நான் சைவப்படை இலக்கணும். விஷ்ணுமாய சாத்தனுங்கும்போது நீங்கள் சைவ முறையிலையும் பண்ணலாம். நல்லா அருமையாக உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும். அதே மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, தடயங்கள் இருக்காது, பணவரவு இருக்கும். மெயினாக கேட்குறாங்க, விஷ்ணுமாய சாத்தன் வந்து பெண்கள் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு. பெண்கள் தான் விஷ்ணுமாய சாத்தன் வழிபாடு பண்ணணும். அவங்க அம்மாவே கூலிவாகா. நாங்களாம் அந்த மந்திரமெல்லாம் வரும். ஓம் கூலிவாகா தாய் எங்கேருந்து சாத்தனே எங்கேருந்து கோரிக்கை மேடிலிருந்து வந்து அந்த மாதிரி சாத்தனுடைய மந்திரங்கள்லாம் ஒரு பாட்டாக வரும். அப்படிங்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு படையல் வச்சு தான் சாத்தனை கூப்பிடுவோம். பெண்கள் வந்து இந்த விஷ்ணுமாய சாத்தன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இப்போ கணவன் பிரச்சனையாக இருக்குது, பண பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கும்போது விஷ்ணுமாய சாத்தன் வச்சு கும்பிடும்போது பெண்கள் கும்பிடும்போது சீக்கிரம் சித்தி ஆயிரும். ஆண்கள் வந்து ஒரு 48 நாள் சித்தி பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விரைவில் சித்தி ஆயிடும். ஒரு 21 நாள் இந்த மாதிரி டைம்லேயே கூட சித்தி ஆகிருக்கு. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி சித்தி ஆகிருக்கு. சரிங்களா? சித்தி ஆகும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த சாமி இந்த மாதிரி வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் தெரியுது. அப்படி சொல்லும்போது நீங்கள் பூஜை நிறுத்தாத பண்ணுங்கள், சித்தி ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நிறுத்தாத பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர். ஏன் தான் நாங்கள் இது வந்து சொல்கிறோம் அப்படின்னா, யாருமே ஒரு சாத்தன் தெய்வத்தை வந்து கும்பிடணும், கும்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அதோடைய சக்தியெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சாத்தன் வந்து பல விதமாக நம்மளை சோதிக்கும். ஆனால் சோதித்தாலும் கை விடாது. இப்போ தெய்வங்களாக இருந்ததுன்னா சீக்கிரம் சித்திக்கு கொடுக்கும். ஆனால் வந்து ஒரு ஏவல் விட்டு கட்டிட்டாங்கன்னா கட்டில் அடங்கிக்கும். ஆனால் சாத்தன் வந்து கட்ட முடியாது. ஒரு மந்திரவாதியும் உங்கள் பேரை வச்சு கட்டும்போது சாத்தன் அங்கே போச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் அவன் புத்தியை மாற்றி யார் உங்களுக்கு பண்ண சொன்னால் அவனுக்கு திருப்பி விட்டு வந்துடும். விஷ்ணுமாய சாத்தனோடைய பவர் இதுதான். விஷ்ணுமாய சாத்தன் வந்து வழிபாடு வந்து நிறைய பேர் கேட்குறதுனால சொல்கிறேன். இந்த மாதிரி முறையில் வேணால் உண்மையான சக்கரமும் மந்திரங்களும் வேணும். அது இருந்தால் கண்டிப்பாக விஷ்ணுமாய சாத்தன் வந்து நமக்கு சித்தி கொடுக்கும், அனுகிரகம் கிடைக்கும். கண்டிப்பாக இதோடைய சக்தியை வாக்கு இதுதான். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ எதுக்குன்னா, நிறைய பேர் விஷ்ணுமாய சாத்தன் கேட்குறாங்க. அவங்களுடைய விஷயத்துக்கு தான் இது நிறையா தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வந்து வேணும், பூஜை பண்ணணும், விஷ்ணுமாய சாத்தன் பூஜை தெரியணும், பண்ணணும், இதோடைய சித்தி எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் ஒரு மனசில் வந்து ஒரு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் இருக்கிறவங்க தான் அதை பண்ண முடியும். சும்மா எல்லோரும் பண்ண முடியாது. வைராக்கியம் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அந்த மாதிரி யாராவது பண்ணணும்னு நினைச்சவங்க, அந்த மாதிரி பண்ணணும், நாங்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் சொல்லுங்கள், வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சிவாய நம, சிவாய நம.